பனியன் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக ஹாஸ்பிட்டலில் கிளம்பி வராங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட போயிட்டு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவருக்கு ரெஸ்ட் ரூம் போல இருந்துச்சு சார். நீங்கள் கூட இருக்கிறன்னு தானே சொன்னீங்க, அதனால தானே நாங்கள் யாரும் அங்கே வராமல் இருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் சத்தம் போட்டதுனால நாங்கள் மொத்த பேரும் கிளம்பி போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சார் அவரை ஃப்ரெஷ்அப் ஆகி வந்து மறுபடியும் படுத்து வச்சுருக்கோம். நீங்கள் போயிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எங்கேயாவது போகிறதா இருந்தால் முன்னாடியே எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ நல்லா பெட்டராக தான் சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நேராக முத்துவேலோட ரூமுக்கு போகிறாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மெடிசன் வாங்குறதுக்காக தான் மாமா நான் வெளியில் போனேன். இங்கே கிடைக்காதனால ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு மெடிக்கல் இருக்குது, அங்கே தான் போயிட்டு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்துருச்சு. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அவ்வளோ தூரம் போக வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண இடம் வலிக்குதா மாமா, அதுக்காக தான் மெடிசன் வாங்கிட்டு வரதுக்காக போனேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வலி கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும் மாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி, இதே வழியோட நம்ம ஊருக்கு போக போகிறீங்களா? அங்கே போனால் நான் நடக்கிறத வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எங்கேயும் வழியெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடலாம். லைட்டாக கொஞ்சம் பெயின் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.